ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், இது அனைத்தையுமே சந்தித்துவிட்டு மனவேதனையில் வாடி இருக்கிறாய். இந்த நிலைமையில் நான் உனக்கு ஒரு நல்லதை சொல்லலாம் என்று தான் வந்தேன். ஒவ்வொரு முறையும் நான் நல்லதை சொல்வேன், ஆனால் அது உன் கண்ணுக்கு தெரியுமோ தெரியாதோ. ஆனால் ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் உடனடியாக நீ என்னை தான் திரட்டுவாய். எவ்வளவோ செய்கிறேன் சாயிக்கு, ஆனால் அந்த சாய் என்னுடைய கஷ்டத்தை பார்க்கவே இல்லை. எப்பொழுதுமே எனக்கு கஷ்டத்தை மட்டும் தருகிறார், சந்தோஷத்தை ஒரு நாளும் ஒரு பொழுதும் தரவே இல்லை. சீக்கிரமாக பார், உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நல்லது திருப்பங்கள் நடக்கப் போகிறது என்று. வாழ்க்கையில் இனி நான் சொல்ல போவது கிடையாது. எதுவாக இருந்தாலும் செய்துதான் காட்டப் போகிறேன். ஏனென்றால் சொன்னால் நீ என்னை நம்புவது கிடையாது. அதனால் செய்து காட்டிவிடலாம் என்ற ஒரு முடிவுக்கே வந்துவிட்டேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இனி கஷ்டமோ வராது, நஷ்டமும் வராது. நஷ்டங்கள் அனைத்தையுமே பார்த்து விட்டாய். அதனால் நஷ்டங்கள் இனி உனக்கு நான் ஒரு காலமும் ஒரு பொழுதும் ஏற்படுத்தவே மாட்டேன். நஷ்டம் என்ற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. அதனால் இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் கவலை இல்லாமல் சிரித்த முகத்துடன் இரு. உன் வாழ்க்கையில் அனைத்துமே சிறப்பாக நடக்கும். எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுகிறானோ அவன் என்ன சாதிக்கிறான் சொல்? எதையும் சாதிப்பது கிடையாது. ஆனால் அதுவே ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் நிச்சயமாக பல தோல்விகளையே சந்தித்தாலும் அவன் நிச்சயமாக சாதிக்கிறான். ஏனென்றால் அவன் ஒரே இடத்தில் அமர்வது கிடையாது. அவன் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அடுத்தடுத்து ஓடிக்கொண்டு அவனுக்கான தேவைகளை அவன் செய்து கொண்டு தான் இருக்கிறான். எவ்வளவோ காயங்கள் உனக்கு வரட்டும், ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், காயமே வந்தாலும் அப்பொழுது சோர்ந்து போகாமல் அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் என்னிடம் சொல்லிவிடு. அதற்கான தீர்வையும் அதற்கான நட்பலன்களையும் நான் உனக்கு சீக்கிரமாகவே செய்து தந்து உன்னுடைய ஆசைகள் அனைத்தையுமே உனக்கு தந்து எல்லா விதமான யோசனைகள், அதாவது நல்ல நல்ல யோசனைகளை உனக்கு தந்து உன் வாழ்க்கையில் மென்மேலும் உன்னை வளர வைப்பேன். என்னை எப்பொழுதும் தவறாகவே நினைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் எல்லாவற்றுக்கும் காவலாக இருந்து நல்வழி நடத்துபவன். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல வழி காட்டுவேன். தங்கமே, கஷ்டம் என்று சொல்லாதே. கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள். பாடம் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதையும் நீ தெரிந்து கொள். வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு தான் இப்பொழுது இந்த இடத்திற்கே வந்திருக்கிறாய். தங்கமே, உனக்கு என்ன தேவையோ அது சீக்கிரமாகவே என்னிடம் இருந்து கிடைக்கும். அதனால் எதையுமே பற்றி யோசிக்காமல் உனக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு என் கையை பிடித்து கொண்டு வாழ்ந்து வா. நிச்சயமாக நீ நினைத்ததை விட மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையானது உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய். ஓம் சாய்ராம்.